Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசியில் அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கமே அவருடைய துதியை நாம் சொல்லும்படியாகத்தான், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாகத்தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த நாளிலும் கூட துதியின் மகிமை, துதியின் மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது, எப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் துதி எவ்வளவு நமக்கு தேவை, துதிக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருந்தது. ஆனா இந்த இடத்துல யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு ராஜா இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த நேரத்துல ஒரு யுத்தம் வருகிறது. கானானியருக்கு எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே யார் போகணும், இந்த யுத்தத்துக்கு யார் முதல்ல போகணும், நாங்க யாரை போக சொல்றது, யார் இந்த யுத்தத்தை நடத்துவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யூதா எழுந்து புறப்பட கடவன், தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். பாருங்க, யூதா எழுந்து புறப்பட கடவன், தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லல. யூதா எழுந்து புறப்பட்டு போகும் பொழுது, யூதா எழுந்து முன்னாடி செல்லும் பொழுது, நான் தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டேன், நீ எழும்புனாலே போதும், யூதாவே நீ எழும்புனா போதும், தேசத்தை நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. யூதா என்பது அது ஒரு மகிமையான ஒரு காரியம். யூதா என்பது துதி என்று அர்த்தம். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. யூதா என்றால் துதி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. துதிக்கிற பிள்ளைகள் எழும்பும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். இந்த யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ யூதா எழுந்து புறப்படட்டும், தேசத்தை நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுத்துட்டேன், ஆல்ரெடி ஒப்பு கொடுத்துட்டேன். யூதா எழும்புனா போதும், துதி எழும்புனா போதும், ஆராதனை எழும்புனா போதும், நீங்க துதிச்சா போதும், தேசத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், உங்களுக்கு நான் ஜெயத்தை கொடுத்துட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட துதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். Praise the Lord. யூதா ஆண்டவர் என்ன பண்றாரு, வாக்குத்தத்தத்தை அவர் யூதா கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவன் செங்கோல், அவன் நீதின் செங்கோல், அவனை விட்டு ஒரு நாளும் அது நீங்கி போகாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது யூதா கோத்திரத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போது கூட பார்க்கலாம், ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து நம்ம தியானிக்கலாம். ஒரு பிரச்சனை வந்த பொழுது, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது ஒரு ராஜா எப்படியாக அதை ஜெயம் எடுத்தார், அவர் ஜெயிப்பதற்கு என்ன காரணம், அதை எதை அவர் ஆயுதமாக எடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரங்களில் நம்ம இந்த சம்பவத்தை நம்ம தியானித்திருப்போம், வாசித்திருப்போம். ஆனால் இந்த நாளிலும் கூட ஆவியானவர் உங்களோடு அவர் பேச விரும்புகிறார். நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை
முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இதுல யோசபாத் ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசபாத் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களில அவனுக்கு விரோதமாக 3 தேசத்து ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா யுத்தம் பண்றதுக்காக வர்றாங்க. அம்மோனியர், மோவாபியர், அப்புறம் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனிதர்களும் யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண எழும்பி வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது யோசபாத் என்ன பண்றான்? மிகவும் பயந்தான். பயந்து அவன் செய்த ஒரு அருமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, யோசபாத் பயந்து 3வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அவன் கூறுவித்தான். பாருங்க, 4வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். ஆமென். ஒரு தேசத்து ராஜாக்கள் ஒரு தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வரும் பொழுது, இப்பொழுது நம்முடைய தேசத்துல இருக்கிறோம், நம்ம தேசத்துக்கு விரோதமாய் பக்கத்து அண்டை நாடுகள் யுத்தத்துக்கு வரும் பொழுது நம்முடைய தேசத்தின் ராஜா என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு சாதகமா நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற தேசத்தை என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப்புக்காக என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. நம்ம பக்கத்து நமக்கு யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்க, யார் ஃபேவரா இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, உதவிக்கு கூப்பிட்டு யுத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஆயத்தமாவாங்க. ஆனா இந்த யோசபாத் ராஜா செய்த ஒரு அருமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய சுய பலத்தை அவன் நம்பவில்லை, தன்னுடைய அண்டை தேசத்து ராஜாக்களை நம்பவில்லை, எந்த படைகளையும் அவன் நம்பவில்லை. அவன் செய்த ஒரு அருமையான காரியம், தேவாதி தேவனை தேடுவதற்காக தன்னுடைய இருதயத்தை அவன் ஒருமுகப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையில, தனக்கு ஏற்பட்ட போராட்டத்துல யாருக்கிட்ட அவன் உதவி கேட்க அவன் போகல. அவனுக்கு தெரியும் ஆபத்து காலத்துல மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி. எந்த மனுஷனும் சில நேரங்களில் உதவி செய்ய முடியாது. இதை யோசபாத் ராஜா நன்றாக அறிந்து வைத்திருந்தார். இந்த சூழ்நிலையில நமக்கு உதவி செய்ய வல்லவர் ஆண்டவர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால அவர் எந்த மனுஷகிட்ட ஆலோசனை கேட்கவும் போகவில்லை, எந்த ராஜா கிட்டையும் அவன் உதவி கேட்கவும் போகவில்லை. அவனுக்கு தெரிந்த ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரிடத்துல அவன் ஆலோசனை கேட்பதற்காக, அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்வதற்காக தன் இருதயத்தை அவன் என்ன பண்ணான், ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி அவன் என்ன பண்றான், விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறான். நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அவனுடைய ஜெபங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். விசேஷமாக இந்த இடத்துல பாருங்க, 12வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே யோசபாத் ராஜா சொல்றார், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்பதற்கு எங்கள்கிட்ட பலன் இல்லை, நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, புரியல, நாங்க உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சில சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ண தெரியுமா, தடுமாற செய்கிறது, நிலை குலைந்து போக செய்கிறது, நம்ம பலனற்றவர்களாய் மாறி விடுகிறோம். என்ன செய்வதென்று தெரியாம நம்ம குழப்பத்துல மூழ்கி நம்ம என்ன பண்றோம், புலம்ப ஆரம்பிக்கிறோம், அங்கலாய்க்க ஆரம்பிக்கிறோம், அழுக ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோசபாத் ராஜா ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாரு, எங்களுக்கு பலன் இல்லப்பா, அந்த அவங்களை எதிர்த்து நிற்பது எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க நிற்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களை நிற்க கூட முடியாத அளவுக்கு, அதை ஃபேஸ் பண்ண பலன் இல்லாத அளவுக்கு நீங்க சோர்ந்து போய் முடங்கி போய் அழுகையும் கண்ணீரின் பாதையில நீங்க கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. யோசபாத் ராஜா பாருங்க, நீ அவர் என்ன செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தையே அவன் நோக்கி கொண்டிருந்தா. இந்த நாளில கூட உங்க சூழ்நிலையில உங்க சுய பலத்தை நீங்க நம்புவதை விட்டுருங்க. என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலையில கர்த்தரை மட்டும் நீங்க நோக்கி பார்க்கிறவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பலன் இல்லாத சூழ்நிலையில எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு சிச்சுவேஷன்ல
நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான். அதை தவிர வேற எதுவுமே நமக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வராது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அவரையே உங்கள் கண்கள் நோக்கி இருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க 13ஆம் வசனம் பாருங்க. இப்படியாக யோசபாத் ராஜா அவன் ஜெபித்துட்டு பின்னாடி என்ன பண்றாங்கன்னா, யூதா கோத்திரத்தார் அனைவரும் குழந்தைகளும் அவர்கள் பெண்சாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஹல்லேலூயா. யார் நின்றாங்க கர்த்தருக்கு முன்பாக? யூதா கோத்திரத்தார் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் நின்ற பொழுது துதி, அதாவது யூதா என்றாலே துதி, துதிக்கிற சேனை, துதிக்கிற கூட்டம் கர்த்தருக்கு முன்பாக நின்ற அந்த நேரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி ஒரு லேவியன் மேல இறங்கி ஆவியானவர் அவன் மூலமாய் அங்க என்ன பண்றார்? தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பிக்கிறார். அவங்க என்ன செய்யணும், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், என்ன ஒரு காரணம், அது எப்படி நான் செய்ய போறேங்கிறத குறித்ததான காரியத்தை அந்த லேவியன் மூலமாக ஆவியானவர் அவர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்க உங்க பிரச்சனையை பேசிக்கொண்டு இராதபடிக்கு நீங்க தேவ சமூகத்தில் நின்று அவருக்கு முன்பாக நின்று நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க பிரச்சனைக்கான வழி அந்த இடத்துல திறக்கும். ஆவியானவர் உங்களோடு அவர் இடைபட ஆரம்பிப்பார். ஆவியானவர் உங்களுக்காய் அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த வசனம் அழகா சொல்லுகிறது. 15ஆம் வசனத்துல, சகல கோத்திரத்தாரே, எருசலேமின் சகல குடிகளே, ராஜாவா யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, முதலாவது என்ன சொல்றாரு? பிரச்சனை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது என்று கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார், இது யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்க. நீ ஏன் கலங்கிட்டு இருக்கிற? ஆண்டவர் சொல்லுறாரு, இந்த பிரச்சனை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்ல, நீ தைரியமா இரு. ஏன்னு சொன்னா, நீ எனக்கு முன்னால நின்னுட்ட, நீ ஏன் சமூகத்துல துதிக்க ஆரம்பிச்சுட்ட. இனி இந்த காரியம், இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது, அதை நான் பார்த்து கொள்வேன், நீ சும்மா இரு என்று சொல்லி ஆவியானவர் அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிற இதே வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். நீ கலங்காத, உன் சூழ்நிலையை பார்த்து, உங்க பிரச்சனையை பார்த்து நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க துதிக்க ஆரம்பிங்க, உங்களுக்காய் தேவன் செயல்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. 14வது வசனத்துல பார்க்கும், 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே, இந்த யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர். நீங்க தரித்து நின்று உங்களுக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்க பாருங்க. நாளைக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்க நின்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல நின்று துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நின்று கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற காரியத்தை நின்று பாருங்க, நின்று பாருங்க. நீங்க புலம்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். துதிக்கிற பிள்ளைகளோடு கூட தேவ பிரசன்னம் எப்போதும் இருக்கும். துதிக்கிற பிள்ளைகளோடு கூட தேவன் எப்போதும் இருப்பார். தேவ பிரசன்னத்தை நீங்க சுமக்கிறவர்களா இருந்தீங்க அப்படின்னா அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னே செல்லும். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்கும் போது பலன் வரும். பலன் இல்லைன்னு சொல்லி புலம்புறீங்களே, சில நேரங்களில் ஜெபிக்க முடியாது, அந்த சிச்சுவேஷனுக்காக ஜெபிக்க கூட முடியாது, என்ன செய்வதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருப்போம். ஆனா நல்லா செய்ய, நமக்கு ஒரே ஒரு காரியம் செய்ய முடியும், தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை துதிக்க மட்டும் ஆரம்பிங்க. நல்ல பாடல்களை பாடி நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க துதிக்க 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 தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்க தேவ பிரசன்னம் நிரப்ப ஆரம்பித்த உடனே ஆவியானவர் உங்களோடு கூட இடைபட ஆரம்பிப்பார், உங்களுக்காய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், அவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அந்த பிரச்சனைகளை குறித்து நீங்க போராடி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார்.
கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, தைரியம் உள்ளவர்களாய் இருங்க. துதிக்க ஆரம்பிங்க, சோர்வுகள் மாறும். துதிக்க ஆரம்பிங்க, ஒரு பலன் உங்களை நிரப்பும். துதிக்க ஆரம்பிங்க, வெளிப்பாடுகள் உண்டாகும். துதிக்க ஆரம்பிங்க, ஆவியானவர் உங்களுக்காய் நல்ல வெளிப்பாடுகளை, கிரியைகளை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக 20வது வசனத்தை பாருங்க. 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யோசபாத் ராஜா சொன்ன காரியம், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை அவன் நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி, யுத்தத்துக்கு போறவங்க எதை நிறுத்துவாங்க? யுத்த வீரர்களை முன்னாடி நிறுத்துவாங்க. யுத்தம் செய்கிற போர் படை வீரர்களை, ராணுவ வீரர்களை யுத்தத்துக்காக அனுப்புவாங்க. ஆனா அந்த யோசபாத் ராஜா என்ன பண்றாரு? அந்த யுத்தம் பண்ண போகிற படை வீரர்களுக்கு முன்னாக துதிக்கிற சேனை அவர் நிறுத்துகிறார். துதிக்கிற சேனை அவர் நிறுத்து. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த அந்த நேரத்துல கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த அந்த நேரத்துல ஆவியானவர் அங்க என்ன பண்றார்? எதிரிகளின் நடுவில் அங்க யுத்தத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். அவர்கள் எதிராய் வந்த தேசத்து ராஜாக்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி யுத்தம் பண்ணி ஒன்றுமில்லாமல் அவர்கள் நிர்மூலமாகி போனார்கள். யோசபாத் ராஜாவுக்கும் யூதா ஜனங்களுக்கும் தேவன் ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இடைவிடாமல் ஆராதிக்கிறோம். உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க, தேவ மகிமை நீங்க பார்ப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அக்கினி சூளையில கூட இறங்கி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கத்தின் கெபில இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளையில இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தோம், அடைக்கப்பட்ட கதவுகளில் இருந்து அவர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காய் தடைகளை உடைக்கிறவர், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காய் வாசல்களை திறக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தத்திலே வல்லவர், அவர் யுத்தத்திலே வல்லவர். அவர் யூத ராஜ சிங்கமாய் உங்க நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. எனக்கு பிரியமானவர்களை, துதிக்க ஆரம்பிங்க. புலம்புகிறத, முறுமுறுக்கிறத இன்றோடு நிறுத்திவிட்டு ராஜாதி ராஜாவை, உன்னதமான தேவனை உயர்த்தி நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில ஜெயத்தையும் தேவன் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசபாத் ராஜாவை போல மனிதரிடத்துல சகாயத்தை தேடாதபடிக்கு, மனிதரிடத்துல ஒரு ஸ்தோத்திரம் உதவிக்கு நாடாதபடிக்கு ராஜாதி ராஜாவை நோக்கி பாருங்க. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க ஆரம்பிக்க 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 தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை ஆளுகை செய்து உங்களுக்காய் கிரியை அவர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்க காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். உங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உங்க சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ அது எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி ஒரு சமாதானத்தை அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யூதாவாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க துதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த அழைப்பை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நம்ம துதியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பண்றோம். ஆனா அவர் துதியை சொல்லும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை மறந்து விடவே கூடாது. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழும். செங்கடலும் உங்களுக்காய் திறந்து அது வழி கொடுக்கும். எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடுவார். ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அவரை துதிக்கும்படியாய், அவரை நோக்கி ஆராதிக்கும்படி. ஆண்டவரே, நாமை துதிப்ப ஆண்டவரை. எல்லா சூழலில் தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாய் நாவில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி வாழ்விலும் தாழ்விலும் பிரச்சனையிலையும் போராட்டத்தில் இன்பத்திலையும் துன்பத்தில் அவரை துதிக்க நீங்க ஆரம்பிங்க. ஜெய கிறிஸ்து எப்போது உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதுவரைக்கும் நாங்கள் துதிக்காம புலம்பிக் கொண்டு இருந்திருக்கலாம் ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. எங்களை
அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அப்பா, நம்மை துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் தேவன் எங்களை தெரிந்தெடுத்தீரப்பா. எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர், எங்களை ரட்சித்திருக்கிறீரப்பா. ஆனாலும் எங்கள் சூழ்நிலைகளில ஆண்டவரே போராட்டத்தில் நாங்கள் துதிக்க மறந்துடுறோம் ஆண்டவரே. எங்களை மண்ணையும் 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 ராஜா எங்களை துதிக்க அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. மனிதர்களை தேடி நாங்கள் போக மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் ராஜாவே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்தித்த வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்தித்த வாழ்வு இதுவே. முன்னறிந்தார், முன் குறித்தார், நம்மை அழைத்தாரா, மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தாவே, இன்றைக்கு அவர்கள் துதிக்க ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் அவருடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாளிலிருந்து கிரியை செய்வீராக. அவர்களுக்காய் நிறுத்தம் பண்ணுவீராக. அவர்களுக்காய் நீ ஜெயத்தை தருவீராக. எல்லா போராட்டத்தில் இருந்தும் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொருவரை மகிமையான சாட்சியாய் நிறுத்துவீராக. துதியின் அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். தாவீதை போல எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக. மகிமைப்படுத்தி இருக்கிறீரப்பா, இன்னும் நீர் மகிமைப்படுத்துவீர். இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்றுவார். God bless you. Praise the Lord. Praise the Lord.